السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. خير إن شاء الله. நாங்கள் முன் சென்ற 2 பாடங்கள்லையும் முக்கியமான அடிப்படையில், அதாவது நம்ம இது, இந்த, இவர், இவன், அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த, அது, அவன், அவர் அப்படின்னு சொல்கிறது எப்படி, அதே நேரத்தில் அதை கேள்வியாக இது என்ன, அது என்ன, இவர் யார், இவன் யார், அவர் யார், அவன் யார், இந்த மாதிரி எப்படி கேட்குறது அப்படின்றதையும், இது இன்னதா, இது இவரா, அது என்ன, இது என்ன, இந்த மாதிரி அதை கேள்வியாக எப்படி கேட்குறதுன்றதையும் நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 3வது பாடம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அத்-தர்ஸு த்-தாலித். 3வது இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், அதே நேரத்தில் ஒரு தனித்துவமான பாடம். அது என்ன, அது நம்ம ஏன் அது தனித்துவமான ஒரு பாடம்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம மொழிகளான தமிழ்லையோ சிங்களத்துலேயோ அதே போல் இந்திய மொழிகள், அதாவது ஹிந்தி, உருது போன்ற, பஞ்சாபி போன்ற இந்த மொழிகள்லையோ இல்லாத ஒரு புது ஒரு விடயம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும், ஆங்கிலம் படித்தவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவங்களுக்கு தெரியும், த என்ற ஒரு விடயம், ஒரு ஆர்டிகல்ஸ் என்ன இல்லைன்னா டிட்டர்மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அண்ட் த அப்படின்ற ஒரு 3 விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த த உடைய அந்த மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம், அது அரபியிலையும் அதே மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட அதை விட டீப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம டீப்பாக படிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அடிப்படையாக இந்த பாடத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களோ அதை மாத்திரம், அதனுடைய அந்த பேசிக்ஸை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓகே, ஹைர். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு வருவோம். அதுதான் நம்ம அரபு மொழியில் இப்போ இதில் வந்து நம்ம ஹரக்காத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஹரக்காத் அப்படின்னா அசைவுகள். அதாவது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், இப்போ நம்ம தமிழ்லலாம் வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே போல் இங்கிலீஷ்லேயும் வந்து வவல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், கன்சனன்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சத்தங்கள் பிறக்கும். அப்போ அரபு மொழியில் வந்து அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அரபு மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வந்து மெய்யெழுத்துக்களே. ஸோ அதனுடைய அந்த ஒரு உயிர்த்தன்மை, அதாவது சத்தத்தினுடைய அசைவு எப்படி உருவாகும்னா, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எந்த இடத்துல எந்த எழுத்தினுடைய சத்தங்கள் மாறுதோ அது அதற்கமைய அது வந்து மாறும். உதாரணத்துக்கு 3 எழுத்துக்களான காஃப், த, ப, இந்த 3 எழுத்துக்களை நாம் எடுத்தோம்னா இதை நமக்கு கிட்டத்தட்ட 3 விதத்தில் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து கதப அப்படின்னா எழுதினான். அதே போல் 2வதாக குதிப அப்படின்னா எழுதப்பட்டது. 3வதாக குதுபுன் அப்படின்னா புத்தகங்கள். இந்த மாதிரி 3 வடிவத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் க, த, ப, அதாவது காஃப், த, ப, இந்த 3 எழுத்துக்கள் இருக்குது. அதனுடைய சவுண்ட்ஸ் வந்து இக், இத், இப் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி சவுண்டே இல்லாமல் அப்படி இருக்கிறத நம்ம வந்து சுக்கூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுக்கூன் என்ன, அமைதி, எந்த அசைதலும் அதில் இல்லை. ஸோ இந்த அசைவு வந்து ஏற்படும் போது இப்போ நமக்கு தேவையான மாதிரி எழுதினான்னு நம்ம சொல்கிற சந்தர்ப்பத்தில் அது கதப என்ன ஆகும், எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் குதிப என்ன ஆகும். ஸோ இந்த மாற்றங்கள் எப்படி மாற்றம் பெறும்னு கேட்டால், அது அரபு மொழியில் எப்படி அரபிகள் பாவிச்சிருக்கிறாங்களோ அதற்கமைவாக எந்த இடத்துக்கு எந்த மாதிரி அது தேவைப்படுமோ அந்த மாதிரி அது பயன்படுத்தப்படும். ஸோ இதை வந்து அரபு அல்லாத ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்குவார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதனால தான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் அரேபிய தீபகற்பத்தில் அரேபியர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக இஸ்லாம் என்ற இந்த மதத்தை வந்து, இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ் மக்களுக்கு அருள்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனும் அரபு மொழியில் அந்த அரேபியர்கள் பேசிக்கிட்டு இருந்த அதே மொழியில் வந்து அருளப்படுது.
ஸோ அது அரேபியர்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரைக்கும் அது இருக்குது. அதற்கு பிற்பாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக அரேபிய தீபகற்பத்தை விட்டு அந்த இஸ்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. அதாவது அரேபிய தீபகற்பத்திலிருந்து விரிவு பெற ஆரம்பிக்குது. வெளியேற கிடையாது, விரிவு பெற ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அரபல்லாத அஜமிய மக்கள், அதாவது அரபல்லாத மக்கள், நான் அரப்ஸ் கிட்ட வந்து இந்த இஸ்லாம் வந்து போக ஆரம்பிக்கிற நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அதாவது அடிப்படைகள் அல்லது மூலாதாரங்கள் ஒன்றான அல் குர்ஆன் என்றதை வந்து உலக முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் அதை ஓதும் சந்தர்ப்பத்தில் அது அரபு மொழியிலேயே தான் அதனுடைய அசல் மொழியிலே அது ஓதப்படணும் அப்படின்ற கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த அரபு மொழியை வந்து அந்த அஜமுகளும் வந்து குர்ஆனுக்காக படிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. குறைஞ்சபட்சம் அதை குர்ஆனை ஓதுறதுக்காக, அதையும் தாண்டி குர்ஆனை விளங்குறதுக்காக அரபு மொழியை அதனுடைய பொருள்களை அந்த மொழியாக படிக்கிற ஒரு அடிப்படைக்கு ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க. ஸோ அந்த ஒரு தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் எந்தவித அடையாளங்களும் கிடையாமல் எழுத்துக்கள் மாத்திரமே வெறுமனே இருந்துச்சு. இன்றளவுக்கும் அது அந்த மாதிரியே தான். என்றாலும் ஒரு சில லேசுப்படுத்தல்கள் அதில் வந்து ஏற்படுத்தப்படுது பிற்பட்ட காலங்களில். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஹரக்காத் அல்லது தஷ்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன, அந்த எழுத்துக்களுடைய சவுண்ட்ஸ் 3 சவுண்டுகள் வந்து அடிப்படையாக இருக்கும். அ, இ, உ, ப, பி, பு, த, தி, து என்ற மாதிரி இந்த 3 சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 சவுண்ட்ஸை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 சவுண்ட்ஸையும் தழுவி நூன் என்ற அந்த எழுத்து, இன் என்ற அந்த சவுண்டை சார்ந்து இன்னும் 3 சவுண்டுகள் அதோட தழுவியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 சவுண்ட்ஸ். ஓகே, ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம், சவுண்டே கிடையாமல் அது வந்து ஸ்டாப்பாக இருக்கும். அது சுக்கூன்னு நம்ம சொல்லுவோம், அமைதி. சுக்கூன்ன்றது அரபு வார்த்தையில், அந்த சுக்கூன் என்ற அரபு பதத்துக்கு அர்த்தம் வந்து அமைதி. ஓகே, சத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஓகே, அசைவற்று இருக்கிறத வந்து சொல்லப்படும். ஸோ அதுக்கு அது ஒன்று. அதுக்கு அசைவு பெறும் போது 6. ஓகே, இந்த 6ஐயும் சேர்த்து இந்த 1ஓட 7. அது போக இன்னொன்று இருக்குது, ஒரே எழுத்து வந்து இரட்டிப்பாக வர்ற சந்தர்ப்பங்கள். அதை வந்து நம்ம தஷ்தீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தஷ்தீதுன்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு அப்ப, அப்பி, அப்பு, அச்ச, அச்சி, அச்சு, இதில் இருக்கக்கூடிய அந்த 2வது எழுத்து வரக்கூடிய விதம். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா இந்த மாதிரியான அந்த 2வது பானை, மானா எந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்குதோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வரக்கூடிய அந்த அரபு வார்த்தைகளை, அந்த அரபு எழுத்துக்களை வந்து நம்ம அந்த வடிவத்தில் வரும்போது அது தஷ்தீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகிறது முஷத்தத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஷத்து செய்யப்பட்டது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம இதோட சேர்த்தோம்னா 8 என்ன ஆகிரும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு. ஓகே, 1, அதுக்கப்புறம் அடிப்படையான 3, அதை தழுவிய 3, அதற்கப்புறம் 1. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நமக்கு மெயினாக இந்த பாடங்களுக்கு தேவையானது வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த 6 விடயங்களும். ஓகேங்களா, என்னென்ன, அந்த 6 தான் நம்ம ஹரக்காத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 6ல் முதலாவது அ என்ற சவுண்டு, 2வது இ, 3வது உ. அந்த அ என்று சொல்கிற நேரத்தில் நம்ம வாய் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த சவுண்டுக்கு ஃபத்ஹ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து அதுக்கு உண்டான அடையாளம் எப்படின்னா, ஒரு சின்ன கோடாக அந்த எழுத்துக்கு மேலால் வந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபத்ஹாவை குறிக்கும். இல்லைனா அந்த அடையாளத்துக்கு அந்த ஃபத்ஹான்னு பேர் சொல்லப்படும். ஓகேங்களா, அதாவது அ என்ற சவுண்டை கொடுக்கக்கூடியது. அப்போது ஒரு எழுத்து வந்திருக்கு, அந்த எழுத்துக்கு மேலால் அந்த ஒரு சின்னதாக ஒரு கோடு இடப்பட்டுச்சுன்னா மேலால் அது அ அப்படின்ற அர்த்தம். அ, ப, த அந்த மாதிரி அந்த எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தினுடைய சவுண்ட் இத் என்று இருக்கும், ப்ளஸ் அ என்று மாறிடும். அப்போ இத், அ, த. நம்ம தமிழில் இந்த மாதிரி பார்த்துருப்போம், ஒவ்வொரு எழுத்துக்களுடைய அந்த மெய் எழுத்து முயல் எழுத்தும் சேர்கிற நேரத்தில் எப்படி வரும்னு, அந்த மாதிரியே தான். ஓகே, அப்போது நாம் அதனால தான் இந்த குறிகளுக்கு, அதாவது இந்த ஃபத்ஹா அப்படின்னு நம்ம சொன்ன இந்த ஹரக்காத்துகள், அந்த அசைவுகளை கொடுக்கக்கூடிய அந்த குறிகளுக்கு நம்ம வந்து உயிர்குறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, வவலேஷன்ஸ். ஓகே,
ஸோ அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாவதாக இ அப்படின்னு வரும்போது அந்த அ என்ற அந்த சவுண்டு நேராக இருக்கக்கூடிய அந்த சவுண்டு ஃபுல்லாகவே மறையாக அது உடையுது. அதனால் நம்ம வந்து அதுக்கு உடைதல் அல்லது உடையிறது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுப்போம். அது அரபியில் எப்படி சொல்லுவோம்? கஸ்ரா, கஸ்ரா. ஓகே, உடையிறது. இது ரெண்டாவது சவுண்டு இ அப்படின்றது. மூன்றாவது வந்து நம்ம அந்த சவுண்டை சொல்லும் போது உ அப்படின்னு நம்ம சொல்லக்கூட நம்ம வாய்கள் குவியும். வாய்கள் வாய் அல்லது அதாவது உதடுகள் வந்து நம்ம உதடுகள் வந்து குவிஞ்சு அந்த சவுண்டு வந்து வெளியேறும். அதனால் அதுக்கு குவிகிறது, ஒன்று சேர்றது அப்படின்ற மாதிரி உதடுகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தது குவிஞ்சு வரதுனால அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு அரபியில் வந்து வம்மன்னு சொல்லுவாங்க. வம்ம, ஓகே, அல்லது வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபத்ஹ் அல்லது ஃபத்ஹ, கஸ்ர் அல்லது கஸ்ரா, வம் அல்லது வம்ம. ஓகே, அப்போது இந்த 3 அடிப்படையான ஹரக்காத்துகள், அசைவுகள். ஓகே, அதனை சார்ந்து வரக்கூடிய அந்த நூனுடைய சவுண்டை சவுண்டோட ஒட்டி இந்த இதுகள் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அ என்றது அன் என்ன ஆகிரும், இ என்றது இன் என்ன ஆகிரும், உ என்றது உன் என்ன ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது 3 இருக்குது. அந்த 3க்கு உண்டான பேர் என்னென்னா அந்த அடையாளம் எப்படி வைக்கப்படும்னா அந்த நம்ம சின்னதாக ஒரு கோடு என்ன சொன்னோம்? அ உடைய சவுண்டுக்கு. அப்போ இ உடைய சவுண்டுக்கு அந்த கஸ்ராவுக்கு வந்து சின்னதாக ஒரு கோடு கீழே வைப்போம். அது வந்து ஃபத்ஹா வந்து மேலே இருக்கும், கஸ்ராவுக்கு வந்து கீழே இடுவோம். அப்போது தம்மா எப்படி இருக்குமென்னா சின்னதாக ஒரு தலை மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த கோடு நீண்டு வரும். அது வந்து தம்மன்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உடைய அந்த சவுண்டை கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த அதாவது நூனை சார்ந்து வரக்கூடிய அந்த அடுத்த 3 நம்ம சொன்னோம்ல, அது வரும்போது என்ன பண்ணுவோன்னா எல்லாமே டபுள் ஆகிரும். ஓகேங்களா? அதாவது ஃபத்ஹா வந்து அது ஃபத்ஹாவுக்கு மேலால் அந்த ஃபத்ஹாவுடைய அந்த சின்ன ஒரு கோடு வரும்னு நம்ம சொன்னோம்ல, எழுத்துக்கு மேலால் அந்த கோடு வந்து டபுள் ஆகிரும், 2 கோடு ஆகிரும். அதே போல் கீழே வரக்கூடிய அந்த கோடு அந்த கஸ்ராவுடைய டபுள் கஸ்ரா ஆகிரும். அந்த தம்மா வந்து டபுள் ஆகிரும், ஒன்றுக்கு மேலே இன்னொன்று அடுத்த சைடு புரண்ட மாதிரி அப்படி ஒரு வடிவத்தில் வரும். ஸோ இதில் நாம் என்ன சொல்லுவோம்னா 2 ஃபத்ஹா, 2 கஸ்ரா, 2 தம்மா அப்படின்னு சொல்லுவோம். அதை அரபியில் எப்படி சொல்லுவோம்? ஃபத்ஹதான் அல்லது ஃபத்ஹத்தேன், ஃபத்ஹத்தைன். ஓகே, 2 கஸ்ரா அப்படின்னு சொல்கிறத கஸ்ரதான் அல்லது கஸ்ரத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். 2 தம்மாக்கள் அப்படின்னு சொல்கிறத தம்மத்தான் அல்லது தம்மத்தைன் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி சொன்னால் அது 2 டபுள் ஆகினது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதனுடைய சவுண்ட் எப்படி வரும்? உதாரணத்துக்கு ஹம்சாவுக்கு மேலால் அது வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அன், இன், உன் என்று வந்துடும். பாவுக்கு மேலால் வைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம தனியொரு பாடம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு பிளேலிஸ்ட் நான் கொண்டு வருவேன். எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் அதெல்லாம் தனி பாடமாக நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். இது கூட அதை ஒன்றிணைக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதில் நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். இது ஒரு மேலோட்டமான அடிப்படையில் நான் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு சுருக்கி புரியும்படி நான் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது வந்து என்ன நம்ம சொல்லுவோம்னா இந்த நம்ம அன், இன், உன் அப்படின்னு அந்த நூன் சார்ந்து வரக்கூடிய அந்த அடிப்படையை ஒத்தியதாக வரக்கூடிய அந்த அடுத்த 3 நாம் சொன்னோம்ல, இதுக்கு வந்து நம்ம தன்வீன், நூனாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தன்வீன் என்ன அது அந்த நூனோட அந்த சேர்ந்து வரதுனால நம்ம நூனாக்குதல் அல்லது நூனோட நம்ம சேர்த்தல் அப்படின்ற ஒரு அமைப்பில் நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படி வரக்கூடியது 3: ஃபத்ஹத்தேன், கஸ்ரத்தேன், தம்மத்தேன். ஓகேங்களா? ஹைர். இந்த 2 தான் இந்த பாடத்தில் வந்து முக்கியமாக இடம்பெறக்கூடியது. ஹைர். இப்போ நாம் வந்து இந்த பாடத்துக்குள்ளே போவோம். இந்த பாடத்தில் வரக்கூடிய இந்த நாம் பார்க்கக்கூடிய ஒரு முன்னொட்டு, அதாவது ஒரு ப்ரீஃபிக்ஸ், ஒரு பெயர் சொல்லில், ஒரு பொதுவான ஒரு பெயர் சொல்லில் என்ன செய்யணும்னா இந்த ப்ரீஃபிக்ஸ் அல்லது முன்னொட்டு, அதாவது அந்த வார்த்தைக்கு முன்னால் வந்து சேரக்கூடிய ஒரு சேர்வு வந்து இதில் சேரும். அதுதான் என்னென்னா அல், அலிஃப், லாம், இந்த 2 எழுத்துக்களை சார்ந்து அல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து எந்த பெயர் சொல்லில் வந்து சேருமோ அந்த நேரத்தில் அந்த பெயர் சொல்லினுடைய மீனிங்கில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும்? ஏற்கனவே இருந்தது நார்மலாக. உதாரணத்துக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். பெய்துன், பெய்துன் அப்படின்னா வீடு. ஓகேங்களா?
ஏதோ ஒரு வீடு. பைத்துன்னா ஏதோ ஒரு வீடு. உலகத்தில் நிறைய வீடுகள் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு வீடு அப்படின்னு ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த அலிஃப்லாமை கொண்டு வந்து அல் பைத்து அப்படின்னு வந்திருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அர்த்தத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன? ஏதோ ஒரு குறிப்பிட்ட அல்லது ஏதோ முன்னாடி சொல்லப்பட்ட அல்லது முன்னாடி அறியப்பட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீடு அப்படின்னு அது குறித்து சொல்லப்படும். ஓகேங்களா? அதில் ஒரு அறிவு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வீடு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு, குறிப்பிட்ட ஒன்று. ஓகேங்களா? ஒரு அல்லது ஒரு ஒரு நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டுரை மாதிரி ஒன்று எழுதிக்கிட்டு போகிறோம், இல்லைனா ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு போகிறோம்னா, ஏற்கனவே ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா அச்சிறுவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, சிறுவன் ஒருவன் இருந்தான், அவனது பெயர் ஜெயித், அச்சிறுவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பியும் வந்து அந்த ஜெயித் அப்படின்னு நம்ம பேரை கூற மாட்டோம், அச்சிறுவன் அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்ம இந்த நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது போக இன்னும் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அதை வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப்பாக நம்ம படிக்கும்போது அடுத்த பாகங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் வந்து அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இது முதலாவது மாற்றம். ரெண்டாவது மாற்றம் வந்து இதை எழுதக்கூடிய எழுத்து விதத்தில் மாற்றம் ஏற்படும். அதுதான் என்ன? அது எழுதுதல் மாத்திரம் இல்லை, அது வாசித்தல்லையும் மாற்றம் ஏற்படும். அது வந்து அந்த வார்த்தையினுடைய இறுதியில். அது என்ன? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். எந்த எழுத்தில் தன்வீன் இருக்குமோ அந்த தன்வீன், அதாவது அந்த எந்த வார்த்தையினுடைய இறுதியில் தன்வீன் இருக்குமோ அந்த தன்வீன் வந்து தன்வீனை இழந்து அதனுடைய அசலான அந்த ஹரக்கத்தை பெறும். உதாரணத்துக்கு இதில் பார்க்கலாம். பைத்துன் அப்படின்னு தம்மத்தைன் இருந்துச்சு, இதில் இருக்குது தாவில். அது என்ன பண்ணுதுன்னா அல் பைத்து அப்படின்னு மாறுது. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். கிதாபுன் புத்தகம். ஓகே, அல் கிதாபு ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகம், குறிப்பிட்ட அந்த புத்தகம் அல்லது குறிப்பிட்ட ஒரு புத்தகம் அப்படின்ற மாதிரி அமைப்பில் வந்து அது மாறுது. அதில் பாருங்கள், கடைசி வந்து அல் கிதாபு அப்படின்னு இருக்குது. அல் கிதாபுன் அல்ல, அல் கிதாபு. ஓகே, இது ரெண்டாவது விஷயம். அப்போ ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி மீனிங்கில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ரெண்டாவதாக எழுத்து வடிவத்தில் எழுதும் போது நம்ம கண்டிப்பாக வந்து எழுதுகிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹரக்காத் வைக்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் மாத்திரம்தான் அந்த ஹரக்காத் இருக்கும். ஓகேங்களா? அது அது என்ன, அந்த அரபு மொழியில் வந்து அடிப்படை ஒன்றும் கிடையாது. இது இந்த புத்தகத்திலலாம் என்ன, அரபு மொழிக்கு புதியவங்க இதை படிக்கிறதுனால அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு உதவிக்காக. ஓகேங்களா? அது நம்ம வந்து அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அது நாளடைவில் வந்து அது இல்லாமல் வாசிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பழகிறோம். ஓகேவா? ஓகே, அப்போ அது இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அது வாசித்தல்ல மாத்திரம்தான் அது வந்து வரும். அப்படி இல்லைன்னா அது எழுதுறதுல கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரியான ஏதாச்சும் பேசிக்காக யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அது எழுதப்படும். இது அந்த ஹரக்கா, அதாவது அந்த அசைவு. அந்த சத்தம் எப்படி மாறும்? பைத்துன் என்று வந்தது அல் பைத்து, கிதாபுன் என்று வந்தது அல் கிதாபு, கலமுன் என்று வந்தது அல் கலமு, ஜமலுன் என்று வந்தது அல் ஜமலு. இந்த மாதிரி அது மாறுது. ஓகேங்களா? இது ரெண்டாவது மாற்றம். அப்போ இது வந்து எழுதுகிற சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி மாறும். அது இல்லாமல் வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக அதனுடைய சவுண்டு வித்தியாசமாகும். இது ரெண்டாவது மாற்றம். ஓகே, மூன்றாவது மாற்றம் இதில் என்ன ஏற்படுன்னா, இந்த அலிஃப்லாம் என்றது வந்ததுக்கு பின்னாடி பெயர் சொல்லோட சேரக்கூடிய அந்த இடம், அப்போது அது வந்து சில வார்த்தைகளில் வித்தியாசமாக வரும். ஓகேங்களா? அது எதன் அடிப்படையில் அது ஆகும் அப்படின்னா, அந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை பொறுத்து அது வந்து மாற்றம் பெறும். ஸோ உதாரணத்துக்கு வந்து சில எழுத்துக்கள், உதாரணத்துக்கு அடிப்படையான 2 வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அல் கமரு, கமருன் அப்படின்னா சந்திரன், அல் கமரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இல்லைன்னா அறியப்பட்ட ஒரு சந்திரனை இல்லைன்னா ஒரு யூனிக்கான ஒரு மீனிங்கில் கொடுக்குற அடிப்படையில் சந்திரன் நாம் சொல்லும் போது அலிஃப்லாமை கொண்டு வந்து முன்னாடி போட்டுருவோம். அப்போ என்ன நடந்துடும்? அல் கமரு அப்படின்னு ஆகிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாமாகவே இருக்குது. அடுத்த எழுத்தோடு அது வந்து சேர்ந்து சேரல்ல. ஓகேங்களா? அதே போல்
ஷம்சுன்னா சூரியன், ஓகேங்களா. கமருக்கு ஆப்போசிட்டானது சூரியன், கண்டிப்பாக சந்திரனுக்கு. ஸோ அந்த ஷம்சுன்ற வார்த்தைக்கு நம்ம அலிஃப்லாம வச்சோம்னா அது அஷ்ஷம்சு என்ன ஆகிரும், அஷ்ஷம்சு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அது அதனுடைய சவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாமை வந்து காணாமல் போயிருக்கும். அல் ஷம்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அஷ்ஷம்சு, ஓகேங்களா. அந்த லாம் வந்து அந்த அலிஃப் இந்த ஷீனோட சேர்ந்து அந்த லாம் வந்து அதுக்குள்ளே புதைந்து போயிருக்கும், மறைந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மாற்றம் இதில் இருக்குது. அதன் அடிப்படையாகவே அரபு மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களையும் வந்து லாம் அலிஃப்லாமை சேர்க்கும் போது எந்த மாற்றம் இல்லாமல் லாம் தெளிவாக தெரியக்கூடிய எழுத்துக்களை வேறையாகவும், மறையக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும், அதாவது எந்த எழுத்துக்களோட சேரும்போது மறையுமோ அந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாத்தையும் வேறுவாகவும் பிரித்து அரபு மொழி சார்ந்த அந்த மொழியியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் ரெண்டு வகையாக இதை வந்து பிரித்து 2 வகைக்கும் ஒரு பேரை குறிப்பாக வச்சுருக்கிறாங்க. அதுதான் என்னென்னா, எதெல்லாம் எந்த லாம் எல்லாம் தெளிவாக இருக்குமோ அந்த லாமை வந்து அல்லாமல் கமரியா, அதாவது கமரியாவுடைய லாம். ஏன்னா அந்த கமர் என்ற வார்த்தைக்கு அலிஃப்லாம் வந்துச்சுன்னா அது லாம் தெளிவாக இருக்குமென்றதுனால அந்த ஒரு பேரையும், அதற்கு முரணாக வரக்கூடிய, அதாவது எதிலெல்லாம் லாம் வந்து மறையுமோ எந்த எழுத்துக்களோடு சேர்ந்து எந்த எழுத்தை கொண்ட வார்த்தை ஆரம்பத்தில் வர்றதுனால அந்த எழுத்தோட இந்த அலிஃப் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த லாமை வந்து மறைக்குமோ அந்த எழுத்துக்கள் என்ன செய்யும், அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்களை அதுக்குரிய எழுத்துக்களை வந்து ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் அல்லது அல்லாம் அஷம்சியா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஓகே, அந்த எழுத்துக்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, இது வந்து கமரியாவுடைய எழுத்துக்கள், இது ஷம்சியாவுடைய எழுத்துக்கள்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அத்தர்சு தாலித்து, 3வது பாடம். பைத்துன், ஒரு வீடு அல்லது வீடு, ஜஸ்ட். அல் பைத்து, அந்த வீடு, அவ்வீடு, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அறியப்பட்ட நம்ம அறிவுல எட்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு, இல்லைன்னா தெரிஞ்ச ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கும். 2வதாக கிதாபுன், புத்தகம், அல் கிதாபு, அந்த மாதிரியே அர்த்தம் கொடுக்கும். 3வதாக கலமுன், அதே மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், அல் கலமு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜமலுன், அதாவது கலமுன்னா பேனை, ஓகே, அல் கலமு. ஹைர், அதுக்கப்புறம் ஜமலுன், ஒட்டகம், அல் ஜமலு. ஹைர், இப்போ அடுத்ததாக சில உதாரணங்களை கொண்டு வராங்க, ஜும்லாக்களாக, அதாவது வாக்கியங்களாக சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அல் கலமு மக்சூருன், இந்த பேனா அல்லது குறிப்பிட்டதோர் அறியப்பட்ட அப்பேனா, ஓகே, மக்சூருன், உடைக்கப்பட்டது, அதாவது உடைந்தது, ஓகே. அல் பாபு, குறிப்பிட்ட அந்த கதவு, மஃப்தூஹுன், திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா திறந்திருக்கிறது, ஓகே. அல் வலது, குறிப்பிட்ட ஒரு பையன் அல்லது அறியப்பட்ட ஒரு பையன் அல்லது அப்பையன், ஜாலிசுன், உட்கார்ந்திருக்கின்றான், அமர்ந்திருக்கின்றான். வல் முதர்ரிசு, ஆசிரியர், வாகிஃபுன், நின்று இருக்கிறார், ஓகே. இப்போ ஒரு வாட்டி அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் வாசித்து காமிக்கிறேன். அத்தர்சு தாலிஸ், பைத்துன், அல் பைத்து, கிதாபுன், அல் கிதாபு, கலமுன், அல் கலமு, ஜமலுன், அல் ஜமலு, அல் கலமு மக்சூருன், அல் பாபு மஃப்தூஹுன், அல் வலது ஜாலிசுன், வல் முதர்ரிசு வாகிஃபுன். அப்போ இங்கே அந்த வாவ் எழுத்து வந்திருக்கு, அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மேலும் அல்லது மற்றும், இன்னும் அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் அல் வலது ஜாலிசுன், பையன் அமர்ந்திருக்கின்றான். வல் முதர்ரிசு வாகிஃபுன், மேலும் ஆசிரியர் எழுந்திருக்கிறார். ஹைர், கீழால் வந்து ஒரு 10 இது கொடுத்துருக்குறாங்க, 10 வசனங்கள், அதாவது வாக்கியங்கள். முதலாவதாக அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன்,
அல் கிதாபு புத்தகம், ஜதீதுன் புதியது, அப்புத்தகம் புதியது. வல் கலமு கதீமுன் மேலும் பேனா பழையது. ரெண்டாவதாக அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன், அதாவது கழுதை சிறியது அல்லது அக்கழுதை சிறியது. அதுக்கப்புறம் மேலும் வல் ஹிசானு மேலும் அக்குதிரை பெரியது, கபீருன். அதுக்கப்புறம் மூன்றாவதாக அல் குர்சியு மக்சூருன், அக்கதிரை உடைந்தது, உடைந்த ஒரு கதிரை அப்படின்னு சொல்கிறத இந்த மாதிரி சொல்லப்படும். அதுக்கப்புறம் அல் மிந்தீடு வசிஹுன், கைக்குட்டை அழுக்கானது. ஐந்தாவதாக அல் மாஉ தண்ணீரானது, தண்ணீர், பாரிதுன் குளிராக இருக்கின்றது, குளிரானது. ஓகே. அதுக்கப்புறம் அல் கமரு அச்சந்திரன் அல்லது சந்திரன், ஜமீலுன் அழகானது. அதுக்கப்புறம் அல் பைத்து வீடானது, கரீபுன் அதாவது சமீபமானது அல்லது அருகாமையில் இருக்கிறது. வல் மஸ்ஜிது மேலும் பள்ளி, பள்ளிவாயல், பஈதுன் தூரமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் அல் ஹஜரு அக்கல், சகீலுன் பாரமாக இருக்கின்றது அல்லது பாரமானது. வல் வரகு மேலும் அதாவது காகிதம் அல்லது பேப்பர், ஹஃபீஃபுன் லேசானது அல்லது பாரமற்றது. ஓகே. அதுக்கப்புறம் அல் லபனு பாலானது, ஹார்ருன் சூடாக இருக்கின்றது, சூடானது. ஓகே. அதுக்கப்புறம் அல் கமீசு சட்டை, நதீஃபுன் சுத்தமானது, சுத்தமாக இருக்கின்றது. ஹைர். இதை ஒரு வாட்டி திருப்பி நம்ம வாசித்து பார்க்கலாம். அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன், நிறுத்தி வாசிக்கும் போது அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீம். அதுக்கப்புறம் அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன், நிறுத்தி வாசிக்கும் பொழுது அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீர். அதுக்கப்புறம் அல் குர்சியு மக்சூருன், நிறுத்தி வாசிக்கும் போது அல் குர்சியு மக்சூர். அதுக்கப்புறம் அல் மிந்தீலு வசிஹுன், அல் மிந்தீலு வசிஹ். அதுக்கப்புறம் அல் மாஉ பாரிதுன், அல் மாஉ பாரித். அதுக்கப்புறம் அல் கமரு ஜமீலுன், அல் கமரு ஜமீல். அதுக்கப்புறம் அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈத், வல் மஸ்ஜிது பஈதுன், நிறுத்தி வாசிக்கும் பொழுது அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈத். அதுக்கப்புறம் அல் ஹஜரு தகீலுன் வல் வரகு ஹஃபீஃப், அல் ஹஜரு தகீலுன் வல் வரகு ஹஃபீஃப். அதாவது நிறுத்தாமல் வாசிக்கும் போது எப்படி அல் ஹஜரு தகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன், நிறுத்தி வாசிக்கும் பொழுது அல் ஹஜரு தகீலுன் வல் வரகு ஹஃபீஃப். அதுக்கப்புறம் அல் லபனு ஹார்ருன், நிறுத்தி வாசிக்கும் பொழுது அல் லபனு ஹார். இறுதியானது, கடைசியானது, 10வது, அதாவது எப்படி அல் கமீசு நதீஃபுன், நிறுத்தி வாசிக்கும் பொழுது அல் கமீசு நதீஃப். ஓகே. அடுத்த பக்கத்தில் அதே பாடத்தினுடைய தொடர். இதில் சில என்ன சொல்கிறது பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸசைசஸ். தமாரீன், தமாரீன் அப்படின்றது தம்ரீன் பயிற்சியினுடைய பன்மை வடிவம். தமாரீன் பயிற்சிகள். ஓகே. இக்ரா வக்துப் மஅ ضبط அவாஹிரில் கலிமாத், அதாவது வாசியுங்கள் மேலும் எழுதுங்கள் மஅ ضبط அவாஹிரில் கலிமாத், அதாவது வார்த்தைகளுடைய அல்லது சொற்களினுடைய இறுதிகளுக்கு தப் பண்ணுவதுடன், அதாவது தப்துன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது தஷ்கீல் அல்லது ஹரக்காத்துகளை வைப்பதுடன் எழுதுங்கள், அப்படியே வைத்தவாறு எழுதணும் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நான் இதை மேலோட்டமாக நான் எல்லாத்தையுமே நிறுத்தியே வாசித்து காமிக்கிறேன், இது உங்கள் வேலை. அதனால் அதை நீங்கள் பார்த்து எப்படி வரணும் அப்படின்றத பார்த்து எழுதிக்கணும். இதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க, அல் மஸ்ஜிது மஸ்ஜிதும் அப்படின்னு. ஓகே. அலிஃப்லாம் வரும்போது இறுதியில் தன்வீன் இல்லாமல் வந்திருக்கு, அல் மஸ்ஜிது. அது இல்லாமல் போனதும் தன்வீன் வந்திருக்கு இங்கால, மஸ்ஜிதுன். ஓகே. ஹைர். வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாசித்து காமிக்கிறேன். மஸ்ஜித், அல் மஸ்ஜித்,
الماء ماء، البيت باب، قلم القلم، الكلب كلب، قميص ولد، الحجر الولد، حمار الحمار، الحصان حصان. ஓகே, இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணி எனக்கு அனுப்பிவிங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக இக்ரா வக்துப், வாசியுங்கள் மேலும் எழுதுங்கள். இதையும் செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் வாசித்து காமிக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்களுக்குள்ளே நீங்கள் போகிற நேரத்தில் மாஷா அல்லாஹ் இப்போ ஒரு பிடிப்பு இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்ததாக மூன்றாவது எக்ஸசைஸ் என்ன, இம்ல இல் ஃபராக் ஃபீமா யலி, கீழ் வரக்கூடிய இதுவரில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நிரப்புங்கள். பிவضع الكلمة المناسبة من الكلمات التالية, வரக்கூடிய வார்த்தைகளில் நின்றும் அல்லது சொற்களிலிருந்து பொருத்தமான சொல்லை வைப்பதன் மூலமாக அல்லது பொருத்தமான வார்த்தையை வைப்பதனூடாக வரக்கூடிய, அதாவது கீழ் வரக்கூடிய வைகளில் உள்ள அந்த இடைவெளிகளை நிரப்புங்கள். ஓகே, ஜமீலுன் அழகானது, வசிஹுன் அழுக்கானது, முஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, ஹார்ருன் சூடானது, சகீலுன் பாரமானது, ஹஃபீஃபுன் அதாவது பாரமற்றது லேசானது, இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, முதலாவது கொடுத்துருக்குறாங்க அல் ஹஜரு கல், அல் கமரு, ரெண்டாவதாக அல் பாபு கதவு, அல் கமரு சந்திரன், அல் வரகு பேப்பர் காகிதம். ஓகே, அல் மிந்தீலு கைக்குட்டை, அல் லபனு பால். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு தம்ரீன், 2 தம்ரீன் கொடுத்துருக்குறாங்க. இதில் இல்லை, முதலாவது ஒரு தம்ரீன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 4வது அதே சேம் தொடரில் வரக்கூடியது. இம்ல இல் ஃபராக் ஃபீமா யலி பிவضع كلمة முனாசிபா. ஆமாம், அது சேம் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க, அதே மாதிரியே சேம் ஒரு இது தான். ஓகே, உதாரணம் கொண்டு வந்திருக்கிறான். அல் பைத்து நதீஃபுன், வீடானது அல்லது வீடு சுத்தமாக இருக்கின்றது. ஓகே, அதுக்கப்புறம் நதீஃப் சுத்தம், பாரித் குளிரானது, பஈத் தூரமானது, ஜாலிஸ் அதாவது அமர்ந்திருக்கின்றான், கதீம் பழையது, மக்சூர் உடைந்தது, கரீப் அண்மையில் இருக்கிறது, கபீர் பெரியது, ஜதீத் புதியது. இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு இடைவெளி நிரப்பணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாடத்தில் வந்திருக்கக்கூடிய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய புது வார்த்தைகள், அல் கலிமாத் அல் ஜதீத புது வார்த்தைகள், அல் கமரு சந்திரன், ஜதீதுன் புதியது, கதீமுன் பழையது, வசிஹுன் அழுக்கானது, நதீஃபுன் சுத்தமானது, ஹார்உன் சூடானது, பாரிதுன் குளிரானது, சகீருன் சின்னது, கபீருன் பெரியது, மஃப்தூஹுன் அதாவது திறக்கப்பட்டுள்ளது, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது அதாவது உடைந்துள்ளது, சகீலுன் பாரமானது, ஹஃபீஃபுன் பாரமற்றது இலகுவானது, மிருது அதாவது லேசானது, அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜமீலுன் அழகானது, வாகிஃபுன் நின்று கொண்டிருக்கக்கூடியவன் அல்லது நின்று கொண்டிருக்கின்றான், ஜாலிசன் அமர்ந்திருக்கின்றான். ஓகே, அதுக்கப்புறம் நஜ்முன் நட்சத்திரம், அந்நஜ்மு. ஓகே, அதுக்கப்புறம் ரஜுலுன் மனிதன், அர்ரஜுலு. அதுக்கப்புறம் தீக்குன் சேவல், தீக்கு. அதுக்கப்புறம் தாலிபுன் மாணவன், அத்தாலிபு. ஓகே, திருப்பியும் இன்னொரு தொடராக சில சொற்றொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்நஜ்மு பஈதுன், அந்நஜ்மு பஈதுன் நட்சத்திரமானது, அந்நட்சத்திரம் தூரமாக இருக்கின்றது, தூரத்தில் இருக்கின்றது. அர்ரஜுலு வாகிஃபுன் அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கின்றான் அல்லது நின்றிருக்கின்றான். அஸ்ஸுக்கரு ஹுல்வுன் அதாவது சர்க்கரை இனிப்பானது. அதுக்கப்புறம் அத்தாலிபு மாணவன், மரீதுன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான், நோயாளியாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் அத்தீக்கு சேவலானது,
ஜமீலுன் அழகானதாக இருக்கின்றது, அழகானது. அத்தஃப்தரு அதாவது கொப்பி புத்தகம், அதாவது பாடங்கள் எழுதக்கூடிய நோட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியானதுக்கு வந்து தஃப்தர்னு சொல்லப்படும். ஓகே, பாடங்கள் மாத்திரம் கிடையாது, இதுவும் எழுதக்கூடிய நோட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எக்ஸசைஸ் புக்ஸ், நோட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து, இல்லைன்னா கொப்பி புத்தகம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அத்தஃப்தர். ஸோ அந்த மாதிரி அத்தஃப்தர் அந்த கொப்பி புத்தகமானது ஜதீதுன் புதியது. அத்தாஜிரு வியாபாரி கனியுன் செல்வந்தனாக இருக்கின்றான். அத்துக்கானு கடையானது மஃப்தூஹுன் திறந்து இருக்கின்றது. அல்வலது பையன் ஃபகீருன் அதாவது அப்பையன் ஃபகீருன் ஏழையாக இருக்கின்றான். அத்துஃபாஹு ஆப்பிள் பழம் லதீதுன் அதாவது எல்லா ஆப்பிள் பழம் கிடையாது, அத்துஃபாஹு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்பிள் பழம் லதீதுன் அதாவது சுவையாக இருக்கின்றது. அத்தபீபு தவீலுன் வல் முதர்ரிசு கசீருன். அத்தபீபு அதாவது டாக்டர், வைத்தியர், தவீலுன் உயரமானவராக இருக்கின்றார், நீளமானவராக இருக்கின்றார். அப்படின்னா அரபியில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, உயரமானவராக இருக்கின்றார், அதுக்குரிய மீனிங். வல் முதர்ரிசு மேலும் ஆசிரியரானவர் அல்லது ஆசிரியர் கசீருன் கட்டையானவராக இருக்கின்றார், ஷார்ட்டாக இருக்கிறார் அப்படின்றத இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வாட்டி சேர்த்து வாசித்து காமிக்கிறேன். அந்நஜ்மு பஈதுன் அந்நஜ்மு பஈத். الرجل واقف الرجل واقف. السكر حلو السكر حلو. الطالب مريض الطالب مريض. الديك جميل الديك جميل. الدفتر جديد الدفتر جديد. التاجر غني التاجر غني. الدكان مفتوح الدكان مفتوح. الولد فقير الولد فقير. التفاح لذيذ التفاح لذيذ. الطبيب طويل والمدرس قصير الطبيب طويل والمدرس قصير. ஓகே, அடுத்ததாக தமாரீன், அடுத்த அதாவது என்ன சொல்கிறது, திருப்பியும் வந்து சில பல பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸசைசஸ் பயிற்சிகள். தமாரீன். اقرأ واكتب مع ضبط أواخر الكلمات. ஏற்கனவே மாதிரி அதாவது கடைசி வார்த்தையினுடைய கடைசிகளை இறுதிகளை வந்து தப்த் பண்ணுவதுடன் வாசித்து எழுதுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. الباب التاجر النجم القمر الديك الماء السرير البيت المسجد الرجل السكر الورق. இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரியே இம்ல இல் ஃபரா ஃபீமா யலி விவதுஇ கலிமத்தின் முனாசிப, அதாவது பொருத்தமான சொல்லை வைப்பதை கொண்டு அல்லது வைப்பதன் மூலமாக வரக்கூடிய இடைவெளிகளை வந்து நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கனியுன் மரீதுன் கனியுன் இங்கால ஹுல்வுன் மரீதுன் லதீதுன் தவீலுன் கசீருன். கனி, ஹுல், மரீத், லதீத், தவீல், கசீர். ஓகே, அடுத்ததாக அதே பாடத்தில் இன்னொரு அதாவது மேட்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு தம்ரீன் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. இஹ்தர் கலிமத்தம் மினல் காயிம இஹ்தர் கலிமத்தம் மினல் காயிமத்தி பா துனாசிபுல் கலிமத்தல் லத்தி ஃபில் காயிமத்தி ஹம்ஸா. அதாவது ஹம்ஸான்ற காயிமாவில், அதாவது அந்த ஹம்ஸா பான்னு ரெண்டு அதாவது வார்த்தைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு ரெண்டு. அதில் ஹம்ஸான்றத்தில் இருக்கக்கூடியதுக்கு பொருத்தமான பாவில் இருக்கக்கூடிய வார்த்தையை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதையும் வந்து மேட்ச் பண்ணி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அத்தாலிப் அத்துக்கான் அத்துஃபாஹ் அல்மா அல்ஹஜர் அல்கலம். மீண்டும் இதனுடைய மீனிங் நான் சொல்கிறேன். அத்தாலிபு மாணவன், அத்துக்கானு கடை, அத்துஃபாஹு ஆப்பிள் பழம், அல்மாஉ தண்ணீர், அல்ஹஜரு கல், அல்கலமு பேனை. ஓகே, இங்கால இருக்கிற பட்டியலை பாருங்கள். லதீதுன்
சுவையானது, மக்சூருன் உடைந்தது, தகீலுன் பாரமானது, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, மரீதுன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான் அல்லது நோயாளியாக இருக்கின்றான், நோயாளி, ஹாருன் சூடானது. ஓகே, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய புது வார்த்தைகள். அல் கலிமாத்துல் ஜதீத புது வார்த்தைகள். ஹுல்வுன் இனிப்பானது, மரீதுன் நோயாளி அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவன், அத்துக்கானு கடை, கனியுன் அதாவது செல்வந்தன், தவீலுன் உயரமானவன், நீளமானது, உயரமானவன், அந்த மாதிரி. ஃபகீருன் ஏழை, கசீருன் கட்டையானது, அத்துஃபாஹு ஆப்பிள் பழம். ஓகே, அடுத்ததாக நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 வார்த்தைகள். இந்த அலிஃப்லாம் சில வார்த்தைகளோட வார நேரத்தில் அந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்கு அமைய அந்த லாம் தரிக்கும், இன்னும் சில இடங்களில் அது மறையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதை தனிப்பட்ட முறையில் அதை பிரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கால இந்த இடத்துல சந்திரனை வரைஞ்சிருக்கிறாங்க, அது சரியாக தெரியுதில்லை அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு. இங்கால சூரியனை வரைஞ்சிருக்கிறாங்க. அல் ஹுரூஃப் அல் கமரியா, அதாவது அல் கமரியா எழுத்துக்கள் அல்லது சந்திரனை சார்ந்த எழுத்துக்கள் அல்லது கமரியாவுடைய எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அல் ஹுரூஃப் அஷம்சியா, சூரியனை சார்ந்த எழுத்துக்கள். அதாவது சூரியன் என்ற வார்த்தைக்கு வரும்போது அந்த லாம் மறைகிறதுனால அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு லேசான அடிப்படையில். என்னென்ன எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க? அல் ஹுரூஃப் அல் கமரியாவில் ஒரு 14 எழுத்துக்கள், அல் ஹுரூஃப் அஷம்சியாவில் 14 எழுத்துக்கள் என்று 28 எழுத்தையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறாங்க. ஓகே, முதலாவது எழுத்து ஹம்சா, அதுக்கப்புறம் ப, ஜீம். ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்ப்போம். ஹம்சா உதாரணம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல் அபு தந்தை, ப அல் பாபு கதவு, ஜீம் அல் ஜன்ன சுவனம், ஹ அல் ஹிமாரு கழுதை, ஹா அல் ஹுப்ஸு ரொட்டி, ஐன் அல் ஐனு கண் அல்லது ஊற்றுக்கண், கைன் அல் கதாஉ பகலுணவு, ஃப அல் ஃபமு வாய், காஃப் அல் கமரு சந்திரன், காஃப் அல் கல்பு நாய், மீம் அல் மாஉ தண்ணீர், வாவ் அல் வலது பையன், ஹ அல் ஹவாஉ காற்று, யா அல் யது கை. ஓகே, இதெல்லாமே இந்த எழுத்துக்களை மன்னம் செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல் ஹுரூஃப் அல் கமரியா. அடுத்ததாக அல் ஹுரூஃப் அஷம்சியா. இதில் எல்லாத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க, இது எல்லாத்துலேயுமே லாம் இருந்துச்சு நம்ம வாசிக்கும் போது. இதில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த லாம் மறைஞ்சிரும். ஓகேங்களா? த அத்தாஜிரு வியாபாரி, த அத்தௌபு ஆடை, தால் அத்தீகு சேவல், தால் அத்தஹபு தங்கம், ரா அர்ரஜுலு மனிதன், ஜ அஸ்ஸஹ்ரத்து பூ, சீன் அஸ்ஸமகு மீன், ஷீன் அஷ்ஷம்சு சூரியன், சாத் அஸ்ஸதுரு நெஞ்சு, ضاد அல்ضைஃபு விருந்தாளி, தா அத்தாலிபு மாணவன், தா அல்ظஹ்ரு முதுகு, லாம் அல்லஹ்மு இறைச்சி மாமிசம், நூன் அந்நஜ்மு நட்சத்திரம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. காஃப் அல் கமரு, அதே போல் ஷீன் அஷ்ஷம்சு படத்தையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை கொண்டு தான் இந்த அல் ஹுரூஃப் அல் கமரியா அல் ஹுரூஃப் அஷ்ஷம்சியான்னு ஞாபகம் வைத்துக்கிறதுக்காக லேசான முறையில் அதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க மொழியியல் துறையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள். அடுத்ததாக கடைசியாக இந்த பாடத்தினுடைய கடைசி பக்கம் ஒரு தம்ரீனை கொடுத்து முடிச்சுக்கிறாங்க. ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி. இக்ராஇல் கலிமாத்தில் ஆத்தியா, வரக்கூடிய இந்த அதாவது வார்த்தைகளை வாசியுங்கள். வக்துப்ஹா, அவைகளை எழுதுங்கள், மேலும் அவைகளை எழுதுங்கள். முராஇயன் கவாயித நுத்கில் ஹுரூஃப் அல் கமரியா வஷம்சியா,
கமரியா சார்ந்த, அதாவது சந்திரன் சார்ந்த மற்றும் சூரியன் சார்ந்த, அல்லது கமரியா மேலும் ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் மொழியும் அந்த சட்டங்களை இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த அந்த அடிப்படையில் அந்த சட்டங்களை கவனித்தவாறு எழுதுங்கள், மேலும் வாசியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் வாசித்து காமிக்க மாட்டேன். ஓகே, இதில் புதிய வார்த்தைகள் இருக்குது, அதை மாத்திரம் நான் வாசித்து காமிக்கிறேன். இது தெரியும், இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது எல்லாமே ஓகே. அல் அஹ்னா சகோதரன், அதுக்கப்புறம் ரசூல் தூதுவர், அல்வஜ் முகம், அஸ்ஸதீக் நண்பர், அல் குர்ஆன், அஸ்ஸலா தொழுகை, அல் கஅப, அர்ரஸ் தலை, அல் இஸ்பா அல்லது அல் உஸ்பு விரல், அஸ்ஸாபூன் சோப் அதாவது சவர்க்காரம், அத்துஃப் நகம், அல் ஃபஜர் விடியற்காலை, அத்துஹர் நடுநிசியாக சொல்லுவாங்க, இல்லை நடுநிசின்னா அது மிட் நைட்டில், அதாவது நடுப்பகல். துஹ்ரன்னா நடுப்பகல், மத்தியானம்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே அது. அல் அஸ்ர் மாலை, அல் மக்ரிப் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், அல் இஷா இரவு. ஓகேங்களா, இரவு அப்படின்னு சொல்கிறது வந்து இரவுன்னு சொல்கிறத விட அதாவது சூரியன் மறைந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு இரவனுடைய அந்த ஒரு நடுத்தரமான ஒரு நேரத்தை வந்து அல் இஷான்னு சொல்லப்படும். அதாவது இஷாவுடைய அந்த தொழக்கூடிய அந்த பொதுவான நேரம்னு இருக்குல்ல, அந்த நேரத்தை குறிக்கும். அதாவது நடுநிசி வரைக்கும் இருக்கிற அந்த நேரம் அதில் முழுக்க வந்து இஷாவாக இருக்கும். டின்னர் எடுக்கிறது எல்லாமே அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டதே அவை இருக்கக்கூடிய அந்த நேரம். ஸோ ஓகேங்களா, ஸோ முழுமையாக முழு இரவையும் சொல்ல முடியாது. முழு இரவை வந்து நம்ம லெயில்னு நம்ம சொல்லுவோம். அந்த லெயிலுடைய ஒரு குறிப்பிட்ட பாகத்தை வந்து ஐஷான்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் தொழக்கூடிய அந்த தொழுகையை சலாத்துல் ஐஷா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அல் மக்ரிப் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் மற்றும் சூரியன் அஸ்தமிக்கும் இடம் ரெண்டுக்குமே வந்து அல் மக்ரிப்னு சொல்லப்படும். அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தோடு இருக்கிற அந்த தொழுகையை வந்து சலாத்துல் மக்ரிப் நம்ம சொல்லுவோம். அதே போல் அல் அஸ்ர் அப்படின்றது மாலை நேரம், சலாத்துல் அஸ்ர் அப்படின்றது மாலை நேர தொழுகை. அத்துஹர்ன்றது அதாவது மத்தியானம், அந்த மத்தியானத்தில் இருக்கிற தொழுகையை சலாத்துல் துஹர்ன்னு நம்ம சொல்லுவோம். அல் ஃபஜ்ர்ன்றது விடியற்காலை நேரத்தில் இருக்கிற தொழுகையை சலாத்துல் ஃபஜர் விடியற்காலையின் தொழுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஹைர். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது வந்து நல்லா உள்வாங்கணும். அதனால தான் அதில் நிறைய பயிற்சிகளையும் குமிச்சு வச்சுருக்கிறாங்க. என்ன அது சரியான முறையில் உள்வாங்கப்படணுன்றதுனால இதில் இன்னும் டீப்னஸ் இருக்குது, இன்னும் ஒரு டெப்த்துக்கு நாம் போகணும். அதை வந்து ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டாங்க. பேசிக்ஸை வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் இதே பகுதியிலையோ இல்லைன்னா அடுத்த பாகங்களையோ இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் கொண்டு வந்திருப்பார். அந்த நேரங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை இன்னும் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் யஹ்ஃபதுக்கும் வ யுஃபிக்கும்.